Hello everyone. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எடுக்வெஸ்ட் வெப்சைட்டில் ஆஸ் அ நியூ யூசர் ஒரு புது யூசர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு லாகின் எப்படி பண்ணணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக்கி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ மெயின்லி எடுக்வெஸ்ட் வெப்சைட்டில் எந்த விதமான கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, அந்த கோர்சஸ் எப்படி செக் பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்ச கோர்ஸ் எப்படி நம்ம பை பண்ணுறது, அதோட பேமெண்ட் ப்ராசஸ், அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அலாட் ஆகிருக்கும். ரைட் கார்னரில் இந்த ஐக்கன் இருக்கும். இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லாகின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜில் உங்களோட யூசர் நேம், அப்படி யூசர் நேம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் சைன்அப் பண்ணும்போது நீங்கள் ஒரு இமெயில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சைன்அப் பேஜ்லேயே உங்களுக்கு சைன்அப் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயிலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. இமெயில் வந்து ரொம்ப கிளியராக பார்த்து போடுங்கன்னு. ஸோ அந்த இமெயில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு யூசர் நேம் ஞாபகம் இருந்தால் யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் நான் வந்து யூசர் நேம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் போட்டுடுறேன். நீங்கள் லெட்ஸே உங்களுக்கு இமெயில் ஞாபகம் இருக்குது பட் பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லைன்னா உங்களுக்கு ஃபோர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபோர்காட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமெயிலில் லிங்க் வரும். அந்த லிங்க் வச்சு நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வந்து லாகின் பண்ணிடலாம். ஸோ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணிடுறேன். லாகின் பண்ணோடனே எனக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா என்னோட பேர், என்ரோல் கோர்ஸஸ் 0, ஆக்டிவ் கோர்ஸஸ் 0, கம்ப்ளீட்டட் கோர்ஸஸ் 0. இது ஏன் எல்லாமே 0ன்னு காமிக்குதுன்னா நான் இது வரைக்கும் எந்த கோர்ஸுமே பை பண்ணல, இந்த வெப்சைட் எதுவுமே லேர்ன் பண்ணல இது வரைக்கும், ப்ளஸ் எந்த கோர்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதனால எல்லாமே 0ன்னு காமிக்குது. ஸோ கோர்சஸ்லாம் எங்கே பார்க்குறது, அது பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இந்த ஐக்கன் இருக்குது. இந்த ஐக்கன் கிளிக் பண்ணோடனே ரெஃபரல், கோர்சஸ், காம்போ கோர்சஸ், ஃபோரம், டேஷ்போர்ட், லாக் அவுட், இது எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இதில் போயிட்டு கோர்சஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா எடுக்வெஸ்ட் வெப்சைட் மூலமாக என்னெல்லாம் கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டெரிவேட்டிவ் கோர்ஸ், அக்கௌண்டிங், ஜிஎஸ்டி, ஸ்டாக் மார்க்கெட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக இங்கிலீஷில், 1-to-1 ஸ்டாக் மார்க்கெட்ஷிப், மென்டர்ஷிப் கிளாஸஸ், அது மாதிரி பல கோர்சஸ் இதில் இருக்குது. இந்த வீடியோ மெயின்லி அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ நீங்கள் டைரக்ட்லி இங்கேருந்தும் செக் பண்ணலாம். மேலே இருக்க டாப் ரைட் கார்னர் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கோர்சஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஜில் லேண்ட் பண்ணிங்கன்னா, சாரி ஒரு நிமிஷம், ஸோ கோர்சஸில் போய் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் சேம் பேஜில் தான் லேண்ட் ஆவீங்க. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ அது கிளிக் பண்ணோடனே அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போவில் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கும், இந்த கோர்ஸில் எந்த விதமான டீட்டெயில்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸ் யாருக்காக, எதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணணும், இந்த கோர்ஸோட பெனிஃபிட்ஸ், அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸ் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு ஆட் டு கார்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணோடனே இந்த கோர்சஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஆட் டு கார்ட்டில் 1ன்னு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இந்த ஆட் டு கார்ட்டில் போய் உட்காந்துரும். அந்த கார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ, இந்த கோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து உங்களோட கார்ட்டில் காமிக்கும். இங்கே போய் வியூ கார்ட், ஸோ கார்ட்டை கிளிக் பண்ணோடனே வியூ கார்ட்னு ஆப்ஷன் இருக்கும். வியூ கார்ட்டில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ வியூ கார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ண கோர்ஸ், இப்போது லெட்ஸே உங்கள்கிட்ட ஏதாவது கூப்பன் இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது கூப்பன் இருக்குதுன்னா நீங்கள் அந்த கூப்பனை வந்து இங்கே போடலாம். அந்த கூப்பன் நீங்கள் இங்கே போட்டோடனே ப்ரைஸ் ஸ்லாஷ் இதில் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் 23,999 ஆகுது. ஸோ இந்த கோர்ஸை போய் நாங்கள் ப்ரொசீட் டு செக் அவுட்னு கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீட் டு கிளிக் அவுட் செக் அவுட்னு ப்ரொசீட் பண்ணும்போது இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். பட் அந்த செக் அவுட் பண்ண முன்னாடி ஒரு பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் சம்மந்தமாகவும் எடுக்வெஸ்ட் கூட நீங்கள் கோர்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணிடுங்க. ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணாமல் உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிதானமாக இதில் ப்ரைவசி பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி, இந்த கோர்ஸோட ரீஃபண்ட் பாலிசிஸ் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுட்டு கீழே நீங்கள் அக்ரின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் அக்ரி பண்ணிக்கிறேன். என்னோட நேம் நான் என்ட்ரு பண்ணுறேன். கம்பெனி நேம் இருந்தால் ஓகே, இல்லைனா ஆப்ஷனலில் விட்டுடலாம். உங்களோட அட்ரஸ், பின்கோட், ஃபோன் நம்பர் கம்பல்சரி போடணும். பிகாஸ் இப்போ பேக் எண்ட் இப்போ நீங்கள் கோர்ஸ் அக்சஸ் கோர்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பேக் எண்ட்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண விரும்பினாங்கன்னா எந்த நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன நம்பர் போடுறீங்களோ அந்த நம்பர் தான் காண்டாக்ட் பேக் எண்ட்லேருந்து பண்ண முடியும். ஸோ ஃபோன் நம்பர் 100% போடுங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் ஃபீட் பண்ணக்கப்புறம் பேயூ அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பேமெண்ட் கேட்வே ஆக்சுவலி. ஸோ பேயூ பேமெண்ட் கேட்வே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் டீட்டெயிலாக படிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டர், நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் கேட்வேக்கு ரீரூட் பண்ணிடும். ஸோ பேமெண்ட் கேட்வே சில டைம் நிறைய ஆஃபர்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் நீங்கள் அந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூபிஐயில் ஃபைன், அது இல்லாமல் இப்போது 350 ஒரு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது இல்லாமல் நியூ கார்டு யூஸ் பண்ணால் எனக்கு 1.5% இது சேவிங்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு நான் ஹையஸ்ட் சேவிங்ஸ் எனக்கு யூபிஐயில் கிடைக்குது. நான் யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பை சான்ஸ் உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் இல்லை கார்டு ஆப்ஷன் டேக் பண்ண மாதிரி இருக்குன்னா கார்டு ஆப்ஷனும் உங்கள்கிட்ட இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு இஎம்ஐஸ் ஆல்மோஸ்ட் 18 பேங்க்ஸ் கிட்ட இருக்குது. கிரெடிட் கார்டு இஎம்ஐலையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். டெபிட் கார்டு இஎம்ஐ இந்த டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிள் இல்லை. ஓகே, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. ஸோ எனிவே நான் வந்து இந்த கேஸில் நான் யூபிஐ மூலமாக தான் பேமெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் யூபிஐயோட ஆஃபர் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு 23,999 இந்த கோர்ஸு 23,499 மாறிடுச்சு. நான் இப்போ யூபிஐயில் லெட்ஸ் நான் வந்து கூகுள் பேலேருந்து பேமெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ கூகுள் பேன்னு கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து உங்களோட கூகுள் பே டேபுக்கு ரீரூட் ஆகிடும். ஆனோடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் தெரியும். தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் வித் அஸ்னு வரும். ஆர்டர் நம்பர், இந்த ஆர்டர் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னு ஒரு பேமெண்ட் ரெசிப்ட் உங்களோட இமெயிலுக்கு வந்திருக்கும். அது இல்லாமல் இன்வாய்ஸ் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும், எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ பேமெண்ட் பண்ண பிறகு உங்களோட கோர்ஸ் ஆக்சஸ், ஸோ பேக் எண்டில் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு கோர்ஸோட ஆக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு கோர்ஸோட ஆக்சஸ் எனக்கு கொடுத்தோன்னே நீங்கள் திரும்பி இங்கே போயிட்டு டேஷ்போர்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் என்ரோல்டு கோர்சஸ் 1ன்னு காமிக்குது, ஆக்டிவ் கோர்சஸ் 1ன்னு காமிக்குது. உடனடியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு பேக் எண்டில் ஜென்ரலி 15 to 30 மினிட்ஸ் எடுப்பாங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்ரூவ் ஆகணுன்னே உங்களோட என்ரோல் கோர்சஸில் அந்த டீட்டெயில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே உங்களோட நீங்கள் என்ரோல் பண்ண கோர்ஸ் காமிச்சிச்சு. ஸோ இந்த கோர்ஸை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் லேர்னிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்டார்ட் லேர்னிங் உடனே நீங்கள் வந்து கோர்சஸ் உங்களோட வீடியோஸில் ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபேஸ் வைஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் யூசர்ஸ் வந்து சும்மாவே வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரன் த்ரூ பண்ணிவிட்டு முடிக்காமல் வீடியோ வந்து ஃபேஸ் வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் எஃபெக்டிவ் லேர்னிங் இருக்கும். ப்ளஸ் கான்செப்ட்லாம் சொல்கிறது எல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ
இங்கே ஸ்டார்ட் லேர்னிங் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ எல்லாம் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ வந்து இங்கே நேராக ஓப்பன் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நம்மளோட சப்போர்ட் டீமை ரீச் பண்ணலாம். சப்போர்ட் டீமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தான் எல்லா கண்டினியூஸ் அப்டேட்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.